நம்ம எல்லாருக்குமே பெரிய பெரிய கனவுகள்லாம் இருக்கு இல்லையா? ஆனா சில சமயம் அதை எப்படி நிஜமாக்குறதுன்னு தெரியாம அப்படியே நின்னுடுறோம். சரி, உங்க கனவுல இருந்து உங்க இலக்க அடையறதுக்கு ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஒரு பாதை இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? வாங்க, அந்த பாதையில தான் நாம இப்போ பயணிக்க போறோம். யோசிச்சு பாத்தீங்களா? ஏன் நம்மள சுத்தி இருக்கிற சில பேர் மட்டும் நினைச்சத சாதிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஆனா மத்தவங்க கனவு மட்டும் கண்டுகிட்டே இருக்காங்க? இந்த ஒரு கேள்விக்குள்ள தான் நம்ம மொத்த பயணத்துக்கான பதிலும் அடங்கியிருக்கு. வாங்க தேட ஆரம்பிக்கலாம். சரி, முதல் படிக்குள்ள போலாம். பாருங்க, எந்த ஒரு பெரிய வெற்றியும் நமக்கு வெளியே இருந்து வர்றதில்ல. அது நமக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்குது. நம்மளோட ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஒரு சக்தி இருக்கு. அது என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்குவோம் வாங்க. நம்ம செயல்களை ஒரு வெங்காயம் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. வெளியே தெரியறது வெறும் கடைசி அடுக்கு, அதாவது நம்மளோட செயல். ஆனா அதுக்குள்ள போக போக நம்ம மனப்பான்மை, நம்ம எதிர்பார்ப்புகள், நம்ம நம்பிக்கைகள்னு பல அடுக்குகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மையமா ஆணிவேரா இருக்கிறது நம்மளோட மதிப்புகள். அங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. உங்க வாழ்க்கை பயணத்துல நீங்க டிரைவர் சீட்ல இருக்கீங்களா, இல்ல வெறும் பயணியா இருக்கீங்களா? இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்றது தான் இந்த கட்டுப்பாட்டின் இருப்பிடம்ங்கிற கான்செப்ட். அதாவது உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல் உங்க கையில இருக்கா, இல்ல வெளியே வேற எங்கேயாவது இருக்கான்னு நீங்க நம்புறது தான் இது. இங்க ரெண்டு விதமான பார்வை இருக்கு. ஒரு பக்கம் என் வாழ்க்கைக்கு நான் தான் முழு பொறுப்புன்னு சொல்றவங்க, இவங்களோட கண்ட்ரோல் இவங்களுக்குள்ள இருக்கு. இன்னொரு பக்கம் எல்லாம் சூழ்நிலையால தான் நடக்குது, எனக்கு இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறவங்க. நீங்க உங்க இலக்குகளுக்கு உண்மையிலே உரிமையாளரா ஆகணும்னா அந்த கண்ட்ரோல் உங்களுக்குள்ள இருந்து தான் வரணும். இது ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம மனசை ஓரளவுக்கு தயார்படுத்தியாச்சு. இப்போ நம்ம மனசுல இருக்கிற வெறும் ஆசைகளை நிஜமாவே அடையக்கூடிய இலக்குகளா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். இதுக்குன்னு ஒரு செயல்முறை இருக்கு. ஒரு இலக்க சக்தி வாய்ந்ததா மாற்றத்துக்கு 6 முக்கியமான விதிகள் இருக்கு. இதை ஒரு செக்லிஸ்ட் மாதிரியே நினைச்சுக்கோங்க. அதை எழுதுறதுல இருந்து அதுக்கு ஒரு டெட்லைன் வைக்கிறது வரைக்கும் இதுல இருக்கிற ஒவ்வொன்றும் உங்க கனவை ஒரு தெளிவான திட்டமா மாத்தும். இப்ப நான் சொல்ல போற விஷயம் கேட்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு விதி. அதாவது ஒரு நல்ல இலக்குக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வெறும் 50% தான் இருக்கணும். ஏன் தெரியுமா? உங்க இலக்க 100% ஜெயிச்சிடுவேன்னு உங்களுக்கு உறுதியா தெரிஞ்சா நீங்க உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரவே இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு இலக்கு உங்களை கொஞ்சம் கூட வளர்க்காது. பாருங்க, ஒரு சரியான இலக்குங்கிறது இந்த 50/50 சமநிலையில தான் இருக்கு. ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையும் இருக்கணும், அதே சமயம் தோற்கவும் வாய்ப்பு இருக்குங்கிற அந்த சவாலும் இருக்கணும். அந்த சவால் தான் உங்களை உங்க எல்லைகளுக்கு அப்பால தள்ளி உங்களை வளர வைக்கும். சரி, நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டோம், இலக்கையும் சரியா செட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த கட்டம், நம்ம மனசை நம்ம இலக்கை அடையறதுக்கு ஒரு கருவியா எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். நம்ம மனசை நம்ம ப்ரோக்ராம் பண்ண போறோம். இந்த கூற்று ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. யோசிச்சு பாருங்க, நாம எல்லாருமே மனசுக்குள்ள எதையாவது கற்பனை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஒரு பிரச்சனை வந்தா என்ன ஆகும்னு பயப்படுறதும் ஒரு விதமான காட்சிப்படுத்தல் தான் இல்லையா? கேள்வி என்னன்னா, அதை நாம நம்மளா நமக்கு வேணுங்கிற மாதிரி வடிவமைக்கிறோமா, இல்ல அதை பாட்டுக்கு நடக்க விடுறோமாங்கிறது தான். இந்த காட்சிப்படுத்தல்ல இன்னும் சக்தி வாய்ந்ததாக்க 4 விஷயங்களை நம்ம கையில எடுக்கலாம். அதை எவ்வளவு அடிக்கடி செய்றோம், எவ்வளவு நேரம் செய்றோம், அந்த மனக்காட்சி எவ்வளவு தெளிவா இருக்கு, முக்கியமா அது எவ்வளவு உணர்வுபூர்வமா இருக்கு. இதெல்லாம் மாத்த அதோட தாக்கம் பல மடங்கு அதிகமாகும். இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் ஒலிம்பிக் சாம்பியன் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் தான். அவரு தண்ணியில குதிக்கிறதுக்கு முன்னாடியே தன் மனசுக்குள்ள முழு பந்தயத்தையும் நீந்தி முடிச்சிடுவாரு. கூட்டத்தோட சத்தம், தண்ணியோட குளிர்ச்சி, ஜெயிக்கிறப்போ வர்ற அந்த பரவசம், இப்படி எல்லாத்தையும் உணர்வுபூர்வமா மனசுல ஓட்டி பார்க்கறது தான் உயிரோட்டமான காட்சிப்படுத்தல். இப்ப நம்ம கவனத்தை கொஞ்சம் நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வருவோம். அந்த பெரிய இலக்குகளை நோக்கி தினமும் நம்மள உந்தி தள்ளுற அந்த சின்ன சின்ன வெற்றிகளோட சக்தியை பத்தி பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன அறிவியல் ரகசியமே இருக்கு. ஒரு வேலையை முடிச்சதும் நமக்குள்ள ஒரு திருப்தி வருமே, அப்பாடா முடிச்சாச்சுன்னு. அதுக்கு காரணம் நம்ம மூளை நமக்கு கொடுக்கிற ஒரு சின்ன பரிசு தான். அதுதான் என்டோர்ஃபின். அந்த உணர்வு தான் நம்மள அடுத்த வேலையை நோக்கி தள்ளுது. இந்த நல்ல உணர்வை நாமளே நமக்கு உருவாக்கிக்க முடியும், அதுவும் ரொம்ப சுலபமா. எப்படின்னா, ஒரு பெரிய வேலையை குட்டி குட்டி டாஸ்கா உடைங்க. ஒரு செக்லிஸ்ட் போட்டு ஒவ்வொரு டாஸ்கா முடிச்சு டிக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு டிக்கும் உங்க மூளைக்கு ஒரு சின்ன வெற்றி சிக்னல் மாதிரி. அதுவே அடுத்த வேலையை செய்ய ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கும். நாம இப்போ இந்த கட்டமைப்போட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம முன்னேற்றத்தை எப்படி ட்ராக் பண்றது, நாம சரியான பாதையில தான் போறோமான்னு எப்படி உறுதி செஞ்சுக்கிறது, இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான சிஸ்டம் இருக்கு. முன்னேற்றத்தை கண்காணிக்கிறதுல இருக்கிற பெரிய ரகசியமே அதை ரொம்ப எளிமையா வச்சுக்கிறது தான். நம்ம 100 விஷயங்களை கவனிக்க ஆரம்பிச்சா எதுலையுமே கவனம் இருக்காது. உண்மையிலே உங்க வெற்றியை தீர்மானிக்கிற அந்த 2 அளவீடுகள்ல மட்டும் கவனம் வச்சா போதும். ஒரு யூடியூப் சேனலை உதாரணமா எடுத்துக்கலாமே.
உங்க இலக்கு அதிக சப்ஸ்கிரைபர்ஸ், அதுதான் ஒட்டுமொத்த வெற்றி. ஆனா அது உங்க நேரடி கட்டுப்பாட்டுல இல்ல. ஆனா எத்தனை வீடியோக்கள் உருவாக்குறோங்கிறது உங்க செயல்பாடு. அது முழுக்க முழுக்க உங்க கையில இருக்கு. நீங்க சரியான செயல்பாட்டுல மட்டும் கவனம் வச்சா நீங்க விரும்புற அந்த வெற்றி தானா உங்களை தேடி வரும். சரி, நாம இவ்ளோ நேரம் பேசினதோட மிக முக்கியமான புள்ளி இப்போதான் வருது. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சும்மா விட்டுறக்கூடாது, உடனே செயல்படுத்தணும். ஒரு பேப்பர் எடுங்க. இன்னைக்கு நீங்க எழுத போற அந்த ஒரு தெளிவான, அளவிடக்கூடிய சவாலான இலக்கு அது என்ன? இன்றைக்கே தொடங்குங்க.